வணக்கம் நண்பர்களே, கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் கும்ப ராசி ஜூலை 2024 மாத ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் வேலை, தொழில், குடும்ப உறவுகள், ஆரோக்கியம் மற்றும் உங்களுக்கு ஏற்ற பரிகாரங்கள் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். கும்ப ராசிக்கு வேலை செய்யும் ஜாதகக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மேஷ ராசியில் பெயர்ச்சித்து நல்ல சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். சனி கிரகத்தின் அம்சம் உங்கள் 7வது வீட்டில் இருக்கும், அதுவும் ஒரு வக்ர நிலையில். எனவே நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டியிருக்கும். சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும், கடினமாக உழைக்கவும் வேண்டியிருக்கும். ஜூலை மாதம் உங்கள் வருமானத்தில் சீரான முன்னேற்றம் காணப்படும். வியாபாரத்தில் புதிய சந்தை வாய்ப்புகளை ஆய்வு செய்து அவற்றை சவாலாக ஏற்கவும். தொழிலில் புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துங்கள். முதலீடுகளில் அசாதாரண ஆதாயம் கிடைக்கக்கூடும். நீண்டகால திட்டங்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு உகந்தது. வேலை நேரத்தில் உழைப்பும் திறமையும் வெளிப்படுத்தினால் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. 11ஆம் வீட்டின் அதிபதி குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்க நல்ல நேரம் இது. அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடுதல் அவசியம். சிக்கனமாக செலவிடுவது நல்லது. 2ஆம் வீட்டில் ராகு இருப்பது உங்களை எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய நபராக மாற்றும். எனவே நீங்கள் மற்றவர்களை பாதிக்கும் வகையிலோ அல்லது போற்றும் வகையிலோ எதையும் பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் உங்களது வார்த்தை உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு நிறைய இருக்கிறது. மற்றவர்களைப் பற்றி நல்லதையே சிந்தித்து தூய்மையான மனதுடன் மற்றவர்களிடம் நல்லதை பேசுங்கள். இதன் மூலம் நீங்கள் அனைவருக்கும் பிடித்தவராக இருப்பீர்கள். 7வது வீட்டில் சனி கிரகம் மாதம் முழுவதும் இருக்கும். இது திருமண உறவுகளுக்கு சாதகமாக இல்லை, ஆனால் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்துவதில் ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ஒருவருக்கொருவர் சமமான மரியாதை கொடுப்பீர்கள் மற்றும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்வீர்கள். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் நிலவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். நெருங்கிய உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொறுமை மற்றும் புரிதலுடன் அணுகவும். பெரியவர்களின் அறிவுரைகளை மதித்து அவர்களுடன் நல்ல உறவை பராமரிக்கவும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சூரியனும் சுக்கிரனும் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நீங்கள் சிறந்த மாணவராக மாறுவீர்கள். உங்கள் படிப்பை தொடர தேவையான ஆற்றலை வழங்கும் ஒரு ஆர்வம் உங்களுக்குள் இருக்கும். சூரியன் மற்றும் சுக்கிரன் கிரகம் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் ஒன்றாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும். நீங்கள் இருவரும் ஒன்றாக சில நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். நடுவில் சில விஷயங்களால் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம், ஆனால் சிறு சிறு வாக்குவாதங்கள் அன்பின் ஒரு பகுதியாகும். அவை உங்கள் அன்பையும் அதிகரிக்க உதவும். ராகு 2வது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் கவனக்குறைவான அணுகுமுறை உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். உடல் ஆரோக்கியம் முந்தைய மாதங்களுடன் ஒப்பிடுகையில் சற்றே மேம்பாடு காணப்படும். தினசரி உடற்பயிற்சி அவசியம். மன அழுத்தம் மற்றும் சோர்வு ஏற்படலாம். தியானம் மற்றும் யோகா மூலம் உங்களை அமைதியாக வைத்திருங்கள். சீரான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றி உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும். அன்றாட உடற்பயிற்சியை அவசியமாக மேற்கொள்ளுங்கள். சில எதிர்பாராத சவால்கள் உங்களை எதிர்கொள்ளலாம். நிதானமாக சிந்தித்து பயனுள்ளதாக செயல்படுங்கள். புதிய யோசனைகள் மற்றும் முயற்சிகளை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். உங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி வெற்றியை அடைய முயலுங்கள். தானம் மற்றும் தெய்வ சேவைகள் செய்யுங்கள். உங்களின் நன்மைகளை அதிகரிக்க உதவும். தியானம், யோகா மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளை மேற்கொண்டு மனநலனை மேம்படுத்துங்கள். நீலமணி ப்ளூ சபையர் அணிவது நன்மைகளை தரும். ஜூலை 10 முதல் 20 வரை முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நேரமாகும்.
புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கிய நிகழ்வுகளை தீர்க்கவும். ஜூலை 15 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் முக்கிய முடிவுகளை முடிவு செய்யலாம். 21ஆம் தேதி முழு நிலா நாளில் நவகிரக வழிபாடுகள் செய்யவும். இது உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும். ஜூலை 2024 கும்ப ராசி நபர்களுக்கு பல்வேறு மாற்றங்களையும் சவால்களையும் கொண்ட மாதமாக இருக்கும். உங்கள் நிதிநிலையை கட்டுப்பாட்டில் வைத்து தொழில் மற்றும் குடும்பத்தில் மேலாண்மை திறனை மேம்படுத்தலாம். சுயநலமில்லாத உழைப்பின் மூலம் தொழில் மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றத்தை அடையலாம். இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம். உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள். உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் போடவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும். நன்றி.